முதல்ல தம்பி விஜய் வந்து புதுச்சேரிக்கு போனது மகிழ்ச்சி. ஏன்னா புதுச்சேரி மக்களுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள். ஆனா போய் வந்து அங்க வந்து காவல்துறையை பாராட்டியதும் மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா வந்து காவல்துறை நிஜமாவே அங்க வந்து நல்ல செயலாற்றக்கூடிய காவல்துறை. ஆனா அங்க போய் ஏதோ புதுச்சேரி அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் வேறு வேறு என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். இந்த வேறுபாட்டை அவர் தவிர்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. முதலமைச்சர் அவர்களை பாராட்டியதற்கு நன்றி. ஆனா அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் தான். பாரதிய ஜனதா கட்சியும் முதலமைச்சரும் வேறுபாடு கிடையாது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முதலில் புதுச்சேரிக்கு வரும்போது புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற வேண்டும். பெஸ்ட் என்றால் பிசினஸ்ல, எஜுகேஷன்ல, ஸ்பிரிச்சுவாலிட்டியில, டூரிசத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று, துணைநிலை மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து அதுக்கு வலியுறுத்தி அதற்கான உதவிகளையும் செய்ய ஆரம்பித்தார். ஏன்னா 12 ஆண்டுகளாக புதுச்சேரியில வந்து ஃபுல் டைம் பட்ஜெட்டே கிடையாது. இடைநிலை பட்ஜெட் தான் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஆனா முதல்ல நான் போன உடனே அங்க என்டிஏ கவர்மெண்ட் வந்த உடனே முழு நேர பட்ஜெட் 2000 கோடி உதவி செய்து அது சமர்ப்பிக்கப்பட்டது. அதே மாதிரி எல்லா அரசாங்க பள்ளிகளும் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றி சாமானிய பிள்ளைகளுக்கு கூட சமச்சீர் கல்வி, முழுமையான கல்வி கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க 7.5% ரிசர்வேஷன் நீட் பாஸ் பண்ண குழந்தைகளுக்கு மருத்துவ கல்வியில் இடம் கிடைப்பதற்கு இருக்கிறது. அங்க 10% இருக்குது. எல்லாவற்றிற்கும் மேலாக அங்க வந்து விமான நிலையம் இயங்க ஆரம்பித்தது. சாலை வசதிகள் அதிகமாக போடப்பட்டது. மரியாதைக்குரிய கட்கரி அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு சாலையை திறந்து வைத்தார்கள். சென்னையிலிருந்து நம்ம சிதம்பரத்தை தாண்டி போகும் அந்த சாலை வந்து முதல்ல 2 மணி நேரம் ஆனது, இப்ப 1 மணி நேரத்திலே போக முடிகிறது. ஜிப்மர் வந்து தமிழக மக்களுக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஜிப்மரின் கிளை காரைக்கால்ல திறக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால்ல அத்தனை வசதிகளோடு ஜிப்மர் கிளை திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ரேஷன் பொருட்களை பற்றி அவர் சொன்னார். அது ரேஷன் பொருட்களில் என்ன சொல்ல போனா புதுச்சேரி ஒரு முன்னேறிய நிலையில் இருக்கிறது. அந்த ரேஷன் பொருட்களுக்கான பணம் அவர்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. நம்ம ரேஷன் கடையில நம்ம அட்டையை கொடுத்து வாங்கும்போது அரசாங்கம் என்ன அரிசி கொடுக்குதோ, அரசாங்கம் என்ன பொருள் கொடுக்குதோ அதை தான் வாங்க முடியும். ஆனா புதுச்சேரியில அந்த பணம் அவர்களுக்கு நேரடியாக சென்று விடுவதால் அவர்களுக்கு கோதுமை வாங்கலாம், அரிசி வாங்கலாம், சிறுதானியங்கள் வாங்கிக் கொள்ளலாம், சத்துணவு எது வேணாலும் அவங்க வாங்கிக் கொள்ளலாம். அதனால இது வந்து ஒரு மேம்பட்ட ரேஷன் திட்டம் தான் புதுச்சேரியில இருக்கு. அதனால புதுச்சேரி எல்லா விதத்திலும் வளர்ச்சி அடைந்த புதுச்சேரியாக மாறிக்கொண்டிருக்கிறது.